ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं चैव ततो जयमुदीरयेत्। यस्याज्ञया जगत्सृष्टा विरिञ्चिः पालको हरिः संहर्ता कालरुद्राख्यो नमस्तस्मै पिनाकिने। तदीजिर्वाच एते सुरेशा ऋषयो महत्तराः सलोकपालाश्च समागतास्तव तथापि यज्ञस्तु न शोभते वृषं पिनाकिना तेन महात्मना विना येनैव सर्वाण्यपि मङ्गलानि जातानि शंसन्ति महाविपश्चितः सोऽसौ न दृष्टोऽत्र पुमान् पुराणो वृषध्वजो नीलकण्ठः कवर्धी। ददीची தக்ஷ பிரஜாபதியை பார்த்து சொல்றார், பரமேஸ்வரன் இல்லாத இந்த யஜ்ஞ கர்மாவானது அமங்கலமாக இருக்கிறது, சோபிக்கல. ஏதே சுரேஷாக ரிஷயா மகத்தராக, எப்பேற்பட்ட ராஜாக்கள் ரிஷிகள், சலோகபாலாச்ச சமாகதாக, அவள்லாம் வந்திருக்கா. அப்படி இருந்தாலும் இந்த யஜ்ஞம் சோபிக்கலையே. ஏன்னா பினாக்கினா தேன மகாத்மனாவினா ந சோபதே, பினாக்கி ஆகிய பரமேஸ்வரன் இல்லாம இந்த யஜ்ஞமானது சோபிக்கவில்லைன்னு ததீச்சி சொல்றார். பினாக்கி அப்படின்னு பரமேஸ்வரனுடைய இன்னொரு பெயர். பாதி, உலகத்தை காப்பாத்துறதுனால பினாக்கி. பினாக்கம்ன்றது தனுஷையும் சொல்றது. யா தே தன்வனோ ஏது ரஸ்மான் பிரணக்து. அதனால அந்த தனுஷை பத்தி வேதம் நிறைய இடத்துல சொல்றது. புதோ த இஷவே நமஹா அப்படின்னு அந்த தனுஷையும் இஷுவையும் நமஸ்காரம் பண்றேன். யா த இஷு சிவதமா சிவம் பபூவ தே தனுஹு. அந்த தனுஷு பினாக்கின்றது தனுஷாக ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுறதுனால பினாக்கின் என்பதாக பரமேஸ்வரனுடைய ஆயுதங்களை பினாக்கின்னு சொல்றது. பினாக்கம் அதை வச்சுட்டு இருக்கிறதுனால பினாக்கி. ஆயுதங்களை வச்சுட்டு இருக்காருன்னா சர்வசக்திமான் பரமேஸ்வரன் கர்ம பல தாத்தாவா இருக்கார். சத்கர்மாக்கும் பலன் கொடுக்கறது பரமேஸ்வரன், பாப கர்மாக்கும் பலன் கொடுக்கறது பரமேஸ்வரன்றதுனால பினாக்கியாக இங்க ஈஸ்வரனை தியானம் பண்றது. ஏனைவ சர்வாணி அப்படி மங்களானி ஜாத்தானி சம்சந்தி மகாவிபஸ்சிதா சோசௌ ந திருஷ்டோத்ர புமான் புராணோ விஷத்வஜோ நீலகண்டக்கவர்த்தி. எல்லா மங்களங்களும் யாரிலிருந்து தோன்றதோ அந்த ஸ்வரூபம் இங்க இல்லையே. எப்பேற்பட்ட ஸ்வரூபத்தினால மங்களங்கள் ஏற்படுறதோ அப்படிப்பட்ட பரமேஸ்வரன் இங்க காணுமே. சஹா அசௌன திருஷ்டா, இங்க பார்க்க முடியலையே. புமான் புராணா, புமான் புருஷகான்னு, புமான்னா புருஷன் இருக்கும். அப்போ எல்லா ஜீவங்களும் பசு ஸ்திரீ ரூபமாக இருக்கு. ஜீவராசிகள்லாம் ஈஸ்வரன் ஒருத்தன் புமான். அதனால பசுபதினு பேர் பரமேஸ்வரனுக்கு. புமான்னு இங்க திருஷ்டோத்திர புமானு. பரமேஸ்வரன் புராணஹா அப்படிங்கிற வார்த்தை. புரா நயஹா விகபி, ஏற்கனவே இருந்ததும் அவன் தான், புதுசாக இருக்கிறதும் அவன் தான். அதனால ரெண்டுமே நவமா இருக்கிறதும் ஈஸ்வரன், புறாவாக இருக்கிறதும் ஈஸ்வரன், பழசாக இருக்கிறது. அதனாலதான் சத்யோ ஜாதகா, எல்லா க்ஷணத்திலையும் தோன்றின்றே இருக்கிறது, எப்பவுமே புதுசாக தோன்றியதாக இருப்பவர்னு அர்த்தம் பரமேஸ்வரன். புராணரும் அவர் தான். எல்லா காலத்திலையும் இருந்ததும் பரமேஸ்வரன், அந்தந்த க்ஷணத்திலையும் புதுசா இருக்கிறார், சைதன்ய ஸ்வரூபமா இருக்கிறதுனால இதுல வயசானவர்னு கிடையாது ஈஸ்வரன். எப்பவுமே பிரசன்ட் தான். இந்த க்ஷணம்ங்கிறது தான் சத்தியம். ஏற்கனவே பழசு நடந்ததும் இந்த க்ஷணம் அப்படின்னு தான் நடந்தது. இப்ப நடக்கிறதும் இந்த க்ஷணம்னு தான் நடக்கிறது. பின்னாடி நடக்க போறதும் இப்போ இது இந்த க்ஷணம் அப்படின்னு தான் நடக்க போறது. அப்போ அதுதானே சத்தியம். எது இருக்கிறதோ அதனுடைய ஏற்கனவே நடந்ததே அப்படின்னா அதனுடைய ஒரு
மெமரி தானே இப்ப நம்ம கிட்ட இருக்கு, பராமர்சம் என்ன. அப்போ அதுவும் பிரசன்ட்ல தான் இருக்கு. அப்போ சத்தியம் என்னன்னா இப்ப இருக்கிறது பிரசன்ட் தான். அதனாலதான் ஈஸ்வரன் சத்யோஜாத, அந்தந்த க்ஷணத்துல இருக்கவர்னு அர்த்தம். அதனால ஈஸ்வரன் சத்யோஜாதர்னு ஒரு பெயரே உண்டு பரமேஸ்வரன். அதே மாதிரி யுவன்னு சொல்றது, ஈஸ்வரன் வந்து விருத்தா சிஷ்யா குரு யுவா. பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் எப்பவுமே அன்று தோன்றியதாக இருக்கிறது. புரா நவஹா ஏவ. அதனால புராணஹா விஷத்வஜோ நீலகண்டஹா கபர்தி. நீலகண்டன் பரமேஸ்வரன் வந்து நீலகண்டா நீலகண்டான்னு அந்த காலத்துல சிவபக்தாலாம் நீலகண்டம் நீலகண்டம்னு தான் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சொல்லி பாடலாம். ஏன்னா நீலகண்டான்றது ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம். சாம்ப பரமேஸ்வரன்றத நீலகண்டம்னு சொல்றது. நீலத்துவம் அந்த சக்தி, மாயையை காண்பிக்கிறது. பரமேஸ்வரன் வந்து சுத்த ஸ்பட்டிக சங்காசம்னு, ஈஸ்வரனுடைய வர்ணம் வந்து ஸ்பட்டிகம் போல தனக்குன்னு ஒரு வர்ணம் இல்லாதவர். சுத்த ஸ்பட்டிக சங்காசம் ஈஸ்வரன். ஏன்னா சுத்த சைத்தன்ய ஸ்வரூபம், மலம் இல்லாத ஸ்வரூபம். கொஞ்சம் கூட பகவான் நிர்மலமான ஸ்வரூபம், மங்கள ஸ்வரூபம்ன்றது அதனாலதான். அப்போ அந்த சுத்த ஸ்பட்டிகமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு மாயா உபகிதமாக அம்பாள்னாலதான் இந்த சிருஷ்டி ஏற்படுறதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த அம்பாள் அதான் நீலகண்டமாக, பரமேஸ்வரன்ல இருக்கக்கூடிய அந்த மாயா லேசம்தான் கண்டத்துல இருக்கக்கூடிய இந்த காலக்கூட்ட விஷம்னு சொல்லக்கூடியது. அம்பாள் கழுத்துல பிடிச்சா உள்ள இருக்கிற லோகங்கள்லாம் அழியாம இருக்கணும் அப்படிங்கிறதுனால ந கிலித்தம் ந உத்கீர்ணமேவத்வயா, உள்ள இருக்கக்கூடிய உலகங்களையும் வெளியில இருக்கக்கூடிய உலகங்களையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக தொண்டையில நிறுத்தி வச்சுக்கிட்டே ஈஸ்வரா உனக்கு நமஸ்காரம்னு அப்பே தீட்சிதர் ஸ்தோத்திரம் பண்றார். உன்மத்த பஞ்சாசத்தியில இந்த ஸ்லோகம் வர்றது. அப்பேற்பட்ட பரமேஸ்வரனுக்கு நீலகண்டான்னு ஒரு பெயர். சாட்சாத் பரபிரம்மஸ்வரூபம் மாயா உபகிதமா இருக்கிறதுனால நீலகண்டம்னு பேர். அதே மாதிரி கபர்தீன்னு சொல்றாரு. கபர்தினா தலையில ஜட்டையோடு கங்கையும் தரிச்சிருக்கிறதுனாலையும் கபர்தி. கங்கை தரிக்கிறதுக்காக கபர்தம். கபர்தம்னா அந்த தலையில ஜட்டைய கொண்டையா போட்டு இருக்கார், அந்த சிரசுல கங்கையை தாங்கின்னு இருக்கார். ஞான கங்கா, ஞான பிரவாகம் தான் கங்கை. உபனிஷத்துகளுக்கு ஞான பிரவாகமாக இருக்கக்கூடிய ஞானஸ்வரூபத்தை கங்கைன்னு சொல்றது. எங்க இருக்குன்னா வேதத்துல தானே இருக்கு. வேதங்கள் பகுஷாகாகி அனந்தாகான்னு பலவிதமான விஷயங்களோடு இருக்கு வேதம். அதை ஜட்டாமுடிக்கு சமமாக இருக்கக்கூடிய வேதங்கள் பரமேஸ்வரன் சிரசாக இருக்கிற வேதத்துல அங்க வேதாந்தமாக ஞான பிரவாகமாக கங்காதேவி இருக்கிறதுனால கபர்தின்னு பேர். பரமேஸ்வரன் சாட்சாத் வேதஸ்வரூபம் இல்லையா. அமங்கலானி ஏவம் ச மங்களானி பவந்தி ஏனாதிகிருதானி தக்ஷ. யாருடைய அதிகாரத்தினால அமங்கல விஷயங்கள் மங்களமாக மாறுறதோ அப்பேற்பட்ட ஸ்வரூபம். திரையம்பகேன அத சுமங்கலானி பவந்தி சத்யோகி அபமங்கலானி. அபமங்கலங்கள்லாம் அடுத்த க்ஷணத்துல மங்களம் ஆயிட்டுறதான் திரையம்பகனாகிய பரமேஸ்வரன். திரையம்பகேஸ்வர்ன்னு நாசிக்கு இல்ல இருக்கிற ஈஸ்வரனுக்கு பேர். திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம்னு மந்திரம் இருக்கு. திரையம்பகம்னா 3 கண்கள்னு மட்டும் அர்த்தம். 3 கண்கள்னு ஒரு அர்த்தம். ஏன்னா சந்திர சூர்யாக்னி லோச்சனாய நமஹான்னு பரமேஸ்வரனுக்கு சந்திரன் சூரியன் அக்னி 3 கண்கள் இருக்கு அப்படின்னு. சந்திரன்றது சூரிய ஜோதிய அனுசரிச்சு இருக்கக்கூடிய ஜோதி. அது சூரியனுடைய பிரகாசத்தினால தானே சந்திரன் பிரகாசிக்கிறது. அப்போ பரமாத்ம வஸ்துவனுடைய பிரகாசத்தினால ஜீவாத்மா பிரகாசிக்கிறது, ஈஸ்வரனால ஜீவாத்மா பிரகாசிக்கிறது. அதனால சூரிய சந்திரால் ஈஸ்வரன் ஜீவன். ஏன்னா 3வது கண்ணாகிய அக்னி தான் ஞானாக்னி. அந்த ஞானாக்னி வந்து ஜீவேஸ்வரனை ஒன்னாக்குறது, 3மாக இருக்கிறது பிரம்மவஸ்து தான் அப்படிங்கிறதுனால திரையம்பகம். அதே மாதிரி திரிகுணமாக இருக்கிறது, சேர்ந்து இருக்கிறது திரையம்பகம். என்ன 3 உலகத்தையும் தாங்கி இருக்கிறவர் திரையம்பகம். பலவிதமாக அந்த திரையம்பகத்துக்கு அர்த்தம் சொல்லப்படுறது சாஸ்திரங்கள். திரையம்பகேன எல்லாம் மும்மூணாதானே இருக்கு. அதனால்தான் திரிபுன்றதரன் பரமேஸ்வர அங்கத்துல 3 புன்றமாக 3 விதமான கோடா போடுறது.
சத்தா சாமானியம்னு 3 லோகத்துக்குள்ளேயும் சத்து சுரூபமாக இருக்கிறது பரமேஸ்வரன் தான்றதை காண்பிக்கிறது. திரியம்பகேநாத சுமங்கலானி பவந்தி சத்யோகி அபமங்கலானி. மங்களம் இல்லாத விஷயங்களும் சுமங்கலம் ஆயிடுறது ஈஸ்வரனால. அப்பேற்பட்ட ஈஸ்வரன் இங்க இல்லையேன்னு கேட்கிறார் ததீச்சி. தஸ்மாத் த்வயா ஏவ கர்த்தவ்யம் ஆஹ்வானம் பரமேஷ்டினா. நீதானே இஷ்டி பண்றவன், பேர்பட்ட யாகத்தை பண்றவன், நீதான் கூப்பிடணும். துவயம் துவஸ்மாத் துவயா ஏவ கர்த்தவ்யம். நீ கூப்பிட்டாதானே வருவார் ஈஸ்வரன். நாங்க போய் கூப்பிட முடியுமா? நீ பண்ற யாகமாச்சே அது. ஆஹ்வானம்னா கூப்பிடுறதுன்னு, வரிக்கிறதுன்னு அர்த்தம். பரமேஸ்வரனை போய் கூப்பிட்டாதான் வரணும் ஒரு இடத்துக்கு. அம்பாளுக்கு வந்து உபதேசம் பண்ண போறார் பரமேஸ்வரன். கூப்பிடாத இடத்துக்கு போறது மிருத்யுக்கு சமம்ன்றார். அம்பாளுக்கு மிருத்யு சம்பவிக்கிறது அங்க போய். துரிதம் ஜெய்வஸ் சக்கரேன விஷ்ணுனா பிரப விஷ்ணுனா. சக்கரஹானா தேவேந்திரன், மகாவிஷ்ணு, இவ எல்லாரையும் கூட அழிச்சுண்டு நீ போய் கூப்பிடணும். சர்வேரே வகி கந்தவியம் எத்திர தேவோ மகேஸ்வரா. மகேஸ்வரனாகிய பரமேஸ்வரன் இருக்கக்கூடிய அந்த கைலாசத்திற்கு நீங்க எல்லாருமா போய் அவரை அழைக்கணும்னு ததீச்சி உபதேசம் பண்றார். தாக்ஷாயன்யாசமேதம் தமானய துவரான்விதः ஆனயத்வம் துவரான்விதாः தேன சர்வம் பவித்ரம் ஸ்யாத் சம்புனா யோகினா பிருஷம். தாக்ஷாயினியோடு கூட அம்பாளையும் சேர்த்து கூட்டுண்டு வா. ஆனயத்வம் துவரான்விதாக, சீக்கிரமா போய் அம்பாளையும் பரமேஸ்வரனையும் அழைச்சிண்டு வா. இந்த யஜ்ஞம் வந்து பாவனம் ஆகணும்னா சாம்ப பரமேஸ்வராளா பார்வதி பரமேஸ்வரால் வந்தாதான் இந்த யஜ்ஞம் சாபல்யத்தை அடையும், மங்களத்தை அடையும். ஈஸ்வரன் இல்லாத யஜ்ஞம் அமங்கலமாக இருக்கு. வெறும் கர்மா மங்களமா எப்படி இருக்கும்? பரமேஸ்வரன் தானே சர்வமங்கல பிரதாதா. அதனால தேன சர்வம் பவித்திரம் சாத்து, எல்லாம் பவித்திரமாகிறது. எதனாலனா சம்புனா யோகினா பிருஷம். சம்பவதி இது சம்பு, மங்களமாக உற்பத்தியானவர். மங்களம் யாரிலிருந்து உற்பத்தி ஆகிறதோ, அதனால ஈஸ்வரனுக்கு ஏது உற்பத்தி? மங்கள ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அப்பேற்பட்ட ஈஸ்வரனால எல்லாம் பவித்திரமாகிறது. அது மட்டும் இல்ல, எஸ்ய ஸ்மிருத்யா ச நாமோக்தியா சமக்ரம் சுகிருதம் பவேத். எந்த ஈஸ்வரனை ஸ்மரண பண்றதுனாலேயே, எந்த ஈஸ்வரனுடைய நாமத்தை உச்சாரணம் பண்றதுனாலேயே சமக்ரம் சுகிருதம் பவேத், எல்லா விஷயங்களும் பூர்த்தி அடையிறது, சுகிருத்தி ஆகிறது, நல்ல விதமாக நடக்கிறதாக ஆகிறது. ஈஸ்வர நாமத்தோட ஓம்னு சொல்லிதான் மந்திரத்தை சொல்லணும்னு இருக்கு. ஈஸ்வர நாமம் அதே மாதிரி ஈஸ்வர ஸ்மரண பண்றது. அப்பப்போ பரமேஸ்வரனுடைய ஸ்மரணம், ஈஸ்வரனுடைய ஸ்மரணம் மங்களத்தை கொடுக்கக்கூடியது. அந்த ஸ்வரூபமே மங்கள ஸ்வரூபனம். எஸ்ய ஸ்மிருத்யா, தனக்குன்னு ஒன்றும் இல்லாத சர்வமாகவும் இருக்கக்கூடிய ஸ்வரூபம், எல்லாத்தையும் பரித்தியக்தம். ஈஸ்வரனுக்கு எதுவுமே, அதனாலதான் ஏழை பங்காளனைன்னு பாடுறார் மாணிக்கவாசகர் திருவம்பாவையில. ஏழை பங்காளனையே பாடையலோர் எம்பாவை. ஏழையில பங்கு கேட்கிறான் அவன், இவனுக்கு ஒண்ணும் கிடையாது. அதனால ஏழைட்டையும் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நிர்குணஸ்வரூபம்னு அர்த்தம். ஏழை தானே, ஒண்ணுமே இல்லை, ஒரு குணமும் இல்லை என்ன. ஆனா சர்வமாகவும் இருக்கார் பரமேஸ்வரன். எல்லாத்துக்கும் ஆதாரமா இருந்துட்டு நிர்குயம் நிராமயம் நிரவயவம் சர்வமங்கல பிரதாதாவாக இருந்துட்டு இருக்கிற ஈஸ்வரன். அதனால அந்த ஈஸ்வரன் தான் மங்களம். மற்றதெல்லாம் என்ன, மற்ற எல்லா விஷயங்களும் மங்களத்துவத்தை அடையறதுக்கு ஆதாரபூதமாக இருக்கிற ஸ்வரூபம்ன்றதுனால எஸ்ய ஸ்மிருத்யா நாமோக்தியா சமக்ரம் சுகிருதம் பவேத். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாம் மங்களத்தை அடையிறது. ஸ்மிருத்யா, ஸ்மரணையினால, ஸ்மரணாதேவ அருணாச்சலம்னு. அருணாச்சலம்னா பரமேஸ்வரன் தான். ஈஸ்வரன் தானே அருணாச்சலம், அச்சலமே ஈஸ்வரன். அருணாச்சல மகாத்மியம் இந்த மூணாவது, இந்த மகேஸ்வர கண்டத்துல மூணாவது அருணாச்சல கண்டம்னு பரமேஸ்வரன் எப்படி ஆவிர்பவிச்சார் அருணாச்சலமாகன்னு
அந்த கதை வர்றது. அதுல அருணாச்சலத்தை பத்தி முழுக்க பேசுறது ஸ்கந்தபுராணம். அந்த ஈஸ்வரனுடைய ஸ்மரணை சர்வமங்கல பிரதாத்தமாக இருக்கு. தஸ்மாத் சர்வ பிரயத்னேன சமானேயோ ரிஷத்வஜா. அதனால எல்லாருமா பிரயத்தனம் பண்ணி போய் ஈஸ்வரனை எப்படியாவது அழிச்சின்னு வந்துருங்கோ. தஸ்ய தத்வச்சனம் சுத்வா பிரஹசன்னாக துஷ்டதீஹி. மூலம் விஷ்ணுர்ஹி தேவானாம் யத்ர தர்மஸ் சனாதனஹ யஸ்மின் வேதாஸ்ச யஜ்ஞாஸ்ச கர்மாணி விவிதானி ச பிரதிஷ்டிதானி சர்வாணி சஹாசோ விஷ்ணுஹ இஹாகதஹ. ததீச்சி சொன்னதை கேட்டு ஒரு நமட்டு சிரிப்போட பேசுறானான். துஷ்டதீஹின்னு போடுறார். துஷ்ட புத்தியோடு கூடியதாகிய இந்த தக்ஷ பிரஜாபதி சொல்றான். என்ன சொல்றான்? மூலம் விஷ்ணுர்ஹி தேவானாம் எத்திர தர்ம சனாதனஹா. எல்லாத்திற்கும் மூலமாக இருக்கிறது நீ சொல்ற பரமேஸ்வரன் இல்ல, விஷ்ணுதான். தேவர்களுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறது விஷ்ணு. யஸ்மின் வேதாஸ்ச யஜ்ஞாஸ்ச கர்மாணி விவிதானி. வேதங்கள்ல இருக்கக்கூடிய யஜ்ஞங்கள் யஜ்ஞ கர்மாக்கள் என்னென்னலாம் இருக்கோ யஜ்ஞ சம்ரக்ஷகனாக இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு தான். மகாவிஷ்ணுவனுடைய யஜ்ஞம் தானே இங்க ஜெகத்தா நடந்துட்டு இருக்கு. அதனால வேதத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே விஷ்ணுக்கு அதீனமாக இருக்கு. அப்படிங்கிறதுனால அவர் தான் சர்வாதாரமே ஒழிய வேதபாஹ்யனா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை போய் எப்படி சொல்றேன்னு கேட்கிறான். யஸ்மின் வேதாஸ்ச யஜ்ஞாஸ்ச கர்மாணி விவிதானி ச பிரதிஷ்டிதானி சர்வாணி சஹாசோ விஷ்ணு இஹ ஆகதஹ. அப்படிப்பட்ட விஷ்ணுவே இங்க வந்துட்டார். எல்லாம் எந்த விஷ்ணுக்கு அதீனமா இருக்கோ இந்த யஜ்ஞங்கள்லாம் இங்க நடக்கிறது யஜ்ஞம் தானே. இங்க என்ன வேற விதமான ஏதாவது உபாசனை காபாலிக உபாசனை நடக்கிறதா? இல்லையே, நடக்கிறது வேத யஜ்ஞம். அந்த யஜ்ஞ சம்ரக்ஷகரான மகாவிஷ்ணுவே இங்க வந்துட்டார். அது மட்டும் இல்ல, சத்தியலோகாத் சமாயாதோ பிரம்மா லோக பிதாமகா. பிரம்மா வந்திருக்கார் சத்தியலோகம் இருந்து. என்ன விஷ்ணு வந்தாச்சு, பிரம்மா வந்தாச்சு. பிரம்மா தனியா வந்தாரா? இல்ல, வேதைச்ச உபனிஷத்பிஹி ச ஆகமைஹி விவிதைஸ் சஹா. பிரம்மா கூட எது வந்திருக்குன்னா வேதங்கள் வந்திருக்கு, உபனிஷத் வந்திருக்கு, ஆகமங்கள் வந்திருக்கு, எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்திருக்கார். சும்மா வரல பிரம்மா, இதுவும் வந்துடுத்து. யஜ்ஞ சம்ரக்ஷகரான மகாவிஷ்ணு வந்திருக்கார். இந்த லோகத்தையே உற்பத்தி பண்ண பிரம்மா வந்திருக்கார். அவர் கூட வேதங்கள் வந்திருக்கு, உபனிஷத்துக்கள் வந்திருக்கு. இது மட்டும் இல்ல, ததாசுரகணை சாகமாகத சுரராட் ஸ்வயம். தேவேந்திரன் வந்திருக்கான், தேவர்கள்லாம் வந்திருக்கா. ததா யூயம் சமாயாதா ரிஷயோ வீத கல்மஷாஹா. பாபங்களை கடந்தவர்களாகிய ரிஷிகள் நீங்கள்லாம் வந்திருக்க. ரிஷிகள் வந்தாலே போருமே. எல்லா வீத கல்மஷாகான்னு, கல்மஷங்கள் இல்லாத, ராகத்வேஷம் இல்லாத, பாபம் இல்லாத ரிஷிகள், எல்லாத்தையும் கடந்தவர்களாகிய சுத்தர்களாகிய அந்தக்கரண சுத்தியோடு இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் வந்திருக்கேள். ஏ ஏ யஜ்ஞோதிதா சாந்தாக தேதே சர்வே சமாகதாக. யஜ்ஞ உச்சிதமான சாந்தர்களா இருக்கக்கூடிய சாதுக்கள் யாரெல்லாம் இருக்காளோ எல்லாரும் வந்தாச்சு. வேத வேதார்த்த தத்வஜ்ஞாக சர்வே யூயம் திருடவிரதாக. வேதத்துக்கும் வேதார்த்தத்துக்கும் அந்த தத்துவங்களை தெரிந்து கொண்டிருக்கிறவர்களாக இவ்வளோ ரிஷிகள் பண்டிதர்கள் எல்லாரும் வந்தாச்சு. அத்தைவச்ச கிம் அஸ்மாகும் ருத்ரேண அபி பிரயோஜனம். இது வந்ததுக்கு அப்புறம் அந்த ருத்ரனால இங்க என்ன பிரயோஜனம்? அவன் வந்தா என்ன, வராட்டி என்ன? கன்யா தத்தா மயா விப்ரா பிரம்மணா நோதிதே நகி. இல்லை, என் மாப்பிள என்னுடைய பெண்ணாகிய தாக்ஷாயினிய அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்துருக்கேன்றதுக்காக வரணும்னு எதிர்பார்க்கிறேளா? ஆனா கன்யா தத்தா மயா, நான் பொண்ணை ஒன்னும் ஆசைப்பட்டு கொடுக்கல. பிரம்மணா உதித்தே நகி. பிரம்மா சொன்னதுனால கொடுத்தேன், எங்க அப்பா சொன்னார் அதனால கொடுத்தனே ஒழிய கொடுத்ததே தப்புங்கிறான். அகூலீனோ ஹி அசௌ விப்ரான் நஷ்டோ நஷ்ட பிரிய சதா. அகுலீனஹா, குலம் இல்லாதவனாச்சே இந்த ஈஸ்வரன். பரமேஸ்வரனுக்கு குலம் இல்லை, அப்பா யாருன்னு தெரியாது, அம்மா யாருன்னு தெரியாது. பெற்ற தந்தை தாய் இருந்தால் உலகத்தில் உமக்கு இந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயான்னு ஒரு பாட்டு இருக்கு.
ஈஸ்வரனுக்கு தந்தை தாய் இல்லை, அதனாலதானே உன்னை வந்து கல்லால ஒருத்த அடிச்சான், வில்லால ஒருத்த அடிச்சான், இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிய நீ அப்படின்னு ஒரு பாட்டு. அங்க அதுவும் சிலேடை தான். அகுலீனோகி யசௌ, குலம் இல்லாதவனா இருக்கிறவன் அவன். ஏன்னா பகவான் வந்து ஸ்வயம்பூ. ஸ்வயம்பூனா தோன்றினார்னு அர்த்தம் இல்லை, சர்வாதாரமாக இருந்துருக்கார் அப்படின்னு அர்த்தம். ஸ்வயம்பவதி, ஈஸ்வரனுக்கும் ஒரு காரணம் கிடையாது. சர்வ காரணமாகிய பரபிரம்ம வஸ்துக்கு என்ன காரணம்? அது அதனாலதான் அது வந்து அஜஹா, பிறப்பில்லாததாக இருக்கு. அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோ பிசன்னு பகவான் கீதையில சொல்லும் பொழுது அஜஹா, நான் பிறப்பில்லாதவன்னு சொல்ற. ஏன்னா ஈஸ்வர ஸ்வரூபத்துக்கு ஏது பிறப்பு? அதனால இங்க ஈஸ்வரன் அதே பகவான் கீதையில தன்னை யாருன்னு சொல்றாலோ அந்த சுரூபம் தான் இங்க பரமேஸ்வரன் சொல்லப்படுறது. இன்னும் வித்தியாசம் கிடையாது. அது நம்ம உபாசனார்த்தம் ஒரு விதமான குணங்கள் இங்க காண்பிக்கப்படுறது. அந்த குணத்தை புரிஞ்சுண்டு அது மாதிரி உபாசனை பண்ணும் பொழுது இது நிர்குண வஸ்து உபாசனையாக ஆகிறது. ஏன்னா வேற விதமாக, அதுவும் மகாவிஷ்ணுவும் பிரம்மம், ஸ்ரீகிருஷ்ணரும் பிரம்மன் தான், எல்லா விதமாகவும் பிரம்ம உபாசனை பண்ணலாம். அங்க சகுணத்துவம் பிரதானமாக இருக்கு. விஷ்ணுட்டையும் கிருஷ்ணர்கிட்டையும் அம்பாள்கிட்டையுமே சகுணத்துவம் பிரதானம், சுப்பிரமணியர்கிட்டையும் சகுனம் தான் பிரதானம். ஏன்னா சக்தி அந்த ஐஸ்வர்யமும் சேர்ந்து இருக்கு அங்க. அதனால்தான் அலங்கார பிரியா விஷ்ணு. பகவத் குணங்கள் இங்க ஜெகத்துல பிரகாசிக்கக்கூடிய அத்தனை உயர்வான குணங்களும் ஈஸ்வர குணங்கள். ஈஸ்வர சக்தி மகாலட்சுமியாக பரமேஸ்வரனுடைய அங்கத்திலேயே இருக்கக்கூடியது அப்படிங்கிறத காண்பிக்கிற ரூபமாக அங்க இருக்கு. அதனால அது சகுணோபாசனையா இருக்கு. இங்க நிர்குண வஸ்து, நிர்குணத்துக்கு குணம் கொடுத்து உபாசனை பண்றது இங்க காண்பிக்கப்படுது. அதனால ஈஸ்வரன் வந்து அதனாலதான் இந்த மாதிரி நிர்குணமான விஷயங்களை சொல்லின்னு இந்த புராணங்கள்லயே எந்த புராணத்தை ஒத்துக்கலாம் அப்படின்ற ஒரு சம்வாதம் படிச்சேன் நான். அதுல பத்ம புராணம், விஷ்ணு புராணம் மாதிரி புராணங்கள் சாத்வீக புராணமாக இருக்கு. இந்த ஸ்காந்தம், சிவபுராணம், லிங்க புராணம் முதலியவை தாமசமாக இருக்குங்கிற ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று போகிறது. அது காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ஈஸ்வரனுடைய நிர்குணத்துவத்தை சொல்றதுனால இது வேற விதமான, அங்க வந்து இப்போ ஒரு பாகவத புராணத்தை எடுத்தோம்னா அங்க எப்படி இருக்கு, ஒரு திருவிளையாடல ஹைலைட் பண்றது, கிருஷ்ணர் என்ன பண்ணார், என்ன திருடினார், அது ஒரு வேற விதமான பாவத்துல இருக்கு. ஏன் லீலா பிரதானம், லீலா பிரதானமான, அதுவும் கிருஷ்ணருடைய குணம் ஆனந்த ஸ்வரூபம், அவர் அவதாரமாக வந்து காண்பிக்கிறது ஸ்திதியை பிரதானமா வச்சு பண்ணக்கூடிய ஒரு புராணம். அதுதான் இங்க வந்து மோட்சத்தை பிரதானமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நிர்குண பிரம்மத்தை வந்து குணம் கொடுத்து காண்பிக்கிறதுனால இந்த புராணங்கள் இந்த மாதிரி இருக்கு. அதனால ரெண்டும் வெவ்வேறு விதமான பாவம், வெவ்வேறு விதமான உபாசனாக்கு ஹேத்துவாக இருக்கிறதுனாலதான் ரெண்டும் ஒரு ஃபைனலா பார்த்தா ஒரே பிரம்ம வஸ்துவை சொல்றதுதான்னாலும் உபாசனா கிரமத்துல மாறுபடுறது. அதனாலதான் அதே கிருஷ்ணர் எதை வந்து அஜோபிசனபியாத்மான்னு சொல்றாரோ அதே சுரூபம் தான் இங்க பரமேஸ்வரனாக காண்பிக்கப்படுறது. ஆனா உபாசனா தன்மை மாறுறது. அகுலீனோ ஹி யசௌ விப்ரா நஷ்டோ நஷ்ட பிரிய சதா பூத பிரேத பிசாசானாம் பதிரேகோ துரத்யயா. ஈஸ்வரனுடைய குணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்லேடையா சொல்றார். இங்க வந்து நிந்தாவா சொன்னாலும் ஈஸ்வர சுரூபத்தை காண்பிக்கிறதாக இங்க இருக்கு. பூத பிரேத பிசாசானாம் பதிஹி. எங்கெல்லாம் குணம் போயிடுத்தோ, நிர்குணமாயிடுத்தோ, அது எல்லாம் ஈஸ்வரன்ல வந்து ஒடுங்கிறது. எல்லாம் எரிஞ்சு பஸ்மமானா அது ஈஸ்வரன். கல்லா இன்னும் ஃபர்தரா உடைக்க முடியாத ஒரு கொட்டையான ருத்ராட்சமாக இருந்தா அது ஈஸ்வரன். ஸ்மசானத்தை பார்த்தா அது ஈஸ்வரன். பூத பிரேதத்தை பார்த்தா அது ஈஸ்வரன். எந்த ரூபமும் இல்லாம வெறும் ஒரு கல் உருண்டையா வச்ச லிங்கமா இருந்தா அது ஈஸ்வரன். ஏன்னா நிர்குண வஸ்து. அதே மாதிரி எந்த விதமான கலர் இல்லாம ஸ்படிகமாக தெரியற ஸ்படிகலிங்கம்னா அது ஈஸ்வரன். சுத்த ஸ்படிக சங்காசம் திரிநேத்திரம் பஞ்சவக்திரகம் கங்காதரம் தசபுஜம் சர்வாபரண பூஷிதம்னு தியான ஸ்லோகம் ஸ்ரீருத்ரத்துக்கு சொல்லும் பொழுது சுத்த ஸ்படிக சங்காசம்
ஏன்னா நிர்குண வஸ்துங்கிறதுனால. அதனால பூத பிரேத பிசாச்சானாம் பதிஹி, நிர்குணமா இருக்கிற வஸ்து எல்லாத்துக்கும் பதியாக இருக்கார். ஏகா, ஒருத்தனா இருக்கார், தனியா இருக்கார். பிரம்மம் ஒண்ணுதானே இருக்கு, ரெண்டாவது இல்லையே. அனாமிகாபியான் நமஹான் பேர் இல்லாதது ரெண்டாவது விரலுக்கு பேர் இல்லைன்னா, ஏன்னா இருக்கிறது ஒரு வஸ்து தான். ஏது ரெண்டாவது எண்ண ஆரம்பிச்சானா ஒண்ணு பிரம்மத்தை எண்ணிட்டான், அடுத்தது எண்ண முடியல. ஏகா, பரமேஸ்வரன் ஒருத்தர் தான் இந்த ஜெகத்து சர்வமாகவும் இருக்கார். அதனால ஏகா. அம்பாளே இப்போ போறா பரமேஸ்வரனை பார்க்க, ஈஸ்வரன் தனியா இருந்துட்டு இருக்கார் கைலாசத்துல. அம்பாளே இங்க போய் தனியா இருக்கிற ஈஸ்வரனை பார்க்கறா அப்படின்னு வருது. அதனால ஈஸ்வரன் வந்து ஒரே ஏகோ பிரம்மா. இங்க பூத பிரேத பிசாஜானாம் பதிஹி ஏகா துரத்யயா, தாண்ட முடியாதவரா இருக்காராம். துரத்யயா, எல்லை. அந்த எல்லாத்தையும் எடுத்துட்டே போனோம்னா குறைச்சுட்டே போறோம். இது என்னடா துணி, எதனால ஆயிருக்கு, இது நூல்னால ஆயிருக்கு. ஓஹோ, அப்ப துணியா இது நூலா? நூல் தான், ஆனா துணி. அப்படியா, நூலா அது? இல்ல இல்ல, நூல்னா என்ன, பஞ்சு. ஓ, அப்ப பஞ்சா நூலா? இல்ல பஞ்சு தான். அப்ப துணியா? இல்ல நூல். நூலா? இல்ல பஞ்சு. அப்ப துணியானா? இல்ல பஞ்சு தான். அப்ப பஞ்சு என்னடா அப்படின்னா அடுத்தது அணுவாக இருக்கு. அணுப்பிரமாணமா இருக்கக்கூடிய ஒரு இழைகளோட ஆனதுதான் நூல், பஞ்சு. இழைகள் அணு, அணுக்கும் உள்ள என்ன இருக்கு, போயிட்டே இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி போக முடியாது. துணியை தாண்டி நூலுக்கு போனேன், நூலை தாண்டி பஞ்சுக்கு போனேன், பஞ்சை தாண்டி அணுக்கு போற, அணுலேருந்து சக்திக்கு போற. கடைசியில எங்க போய் நிக்குதுன்னா அஸ்தித்வமாகிய சின்மாத்திர ஸ்வரூபமாகிய பரமேஸ்வரன்ட்ட போய் நிக்கிறது. அவர் எதுல ஆசிரியச்சிருக்காருன்னா ஒன்றும் இல்லாம எல்லா ஆதாரமாவும் அதுதான் இருந்துட்டு இருக்கு. அதனால துரத்யா, அந்த சுரூபத்தை தாண்டி ஒண்ணுத்துல போய் இங்க எதை தேடினாலும் அதுல போய் நின்றுடுது. எந்த ஒரு விஷயத்தை நீ எடுத்து ஆராய்ஞ்சாலும் அது அந்த ஆதாரபூதமான ஈஸ்வரன்ட்ட போய் நிக்கிறது. அதை தாண்ட முடியறது இல்ல. அதனால துரத்யா. இவன் திட்டுறான். அகுலீனஹா ஹியசௌ விப்ரா நட்டோ நிஷ்டப்ரிய சதா பூதவேத பிசாச்சானாம் பதிரேகோ துரத்யா. நம்ம திட்டுறத ஸ்தோத்திரமா மாத்தின்னு இருக்கோம் இங்க. அவன் என்ன சொல்றான், குலம் இல்லாதவன், பூத பிரேச பிசாசங்களுக்கு பதியாக அதெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறவர், என்ன எங்க இருக்காருன்னே தெரியாம எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிறவர், ஆத்ம சம்பாவிதோ மூடஹா, தான் தான் எல்லாம் அப்படின்னு ஆத்ம சம்பாவிதமா இருக்கார் மூடன். ஸ்தப்தஹா, ரொம்ப எதுக்கும் அசையாத ஆளா இருக்கார். மௌனி, பேசாம இருந்துட்டு இருக்கார். சமத்சரஹா, அப்படிப்பட்டு திட்டுறான். இதுக்கு எல்லாத்துக்கும் தாத்பரியம் இருக்கு. ஆத்ம சம்பாவிதா, என்ன ஆத்ம வஸ்துவாகவே இருக்கிறது அவர் தான். ஆத்ம சம்பாவிதா, தானாகவே உற்பத்தி ஆறவர், தானாகவே எல்லாத்தையும் வாபிச்சிருக்கவர். ஸ்தப்தா, அசையாம இருக்கக்கூடியவர். ஈஸ்வரன் எங்க அசையிறது? அவரை தவிர ஒரு வஸ்து இருந்தா தானே அசைய முடியும். மேல எங்க போனாலும் அவர் தான், கீழே எங்க போனாலும் அவர் தான். மேல கீழேங்கிற ஸ்பேஸே பகவான் தான். அடிமுடி காணாத பெருமான்னா அப்ப ஈஸ்வரனை தாண்டி ஒண்ணு இருக்கணும் இல்லையோ, அப்பதானே முடிக்கு அப்புறம் போய் பார்க்க முடியும். எங்க பார்த்தாலும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஈஸ்வரன். அதனால ஸ்தப்தோ மௌனி. மௌனி ஈஸ்வரன் வந்து வார்த்தைக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே சமத்சரஹா கர்மண்யஸ்மின் அயோக்கியா. கர்மால யோக்கியம் கிடையாதே, குணத்தை தானே நான் யாசிக்கிறேன். எனக்கு வந்து பூர்த்தங்களை நான் கேட்கிறேன். நீயும் நிர்குண வஸ்துவை பத்தி சொல்ற, அது வந்து கர்மாவால அடைய முடியாத வஸ்து. நான் கர்மாவால எதை அடைய முடியுமோ அதை தான் இந்த யாகத்தினால அடைய முடியுமே ஒழிய கர்மாவால அடைய முடியாத ஈஸ்வரன், ஞானத்தினால அடைய வேண்டிய ஞானயிக்க கோச்சரம்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரன்றதுனால கர்மணி அஸ்மின் அயோக்கியான்னு ஈஸ்வரனால அவனுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஞானத்திலேருந்து அது பார்க்கப்படுறது. ஆனா ததீச்சி மேரி முனிவர்கள் ஈஸ்வரன் தான் யஜ்ஞஸ்வரூபம், யஜ்ஞ பலதாதா, இந்த வேதத்தை வந்து தன்னுடைய சிரசாக வச்சுட்டு இந்த லோகத்தை வந்து நியமனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுரூபம்னு அந்த பக்கத்தை சொல்றாவா. இங்க இவன் திட்டுறதாக சொல்லி பிரம்மஸ்வரூபத்தை பத்தி இங்க சொல்லப்படுறது. அதுதான் இந்த புராண சாகித்யத்தினுடைய ஒரு அழகு. இவன் தக்ஷன் திட்டுறதெல்லாம் பிரம்மவஸ்துவை பத்தி, பிரம்மவஸ்துவை பத்தி கொடுக்கக்கூடிய குணங்களை திட்ட மாதிரியாக இவன் சொல்லிட்டு போறான். ததீச்சி மாதிரி முனிவர்கள் சகுணமான ஈஸ்வரனுடைய
யஜ்ஞத்துல இருக்கக்கூடிய பலதாத்தாவாக பரமேஸ்வரனை பார்த்துட்டு போறான். இப்படி வருது இதனுடைய அமைப்பு. நானீதோஹி மயாதுனா. அதனால நான் எதுக்கு கூப்பிடணும் அவனை? தஸ்மாத் த்வயான வக்தவ்யம். ஏன்னா இந்த சன்னியாசிகளுக்கும் வைதிகர்களுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்ன? சன்னியாசிகள் இந்த வேத யஜ்ஞம் தாண்டி உபனிஷத்து வாக்கியத்துக்கு போயாச்சு. கர்மகாண்டத்தை கடந்து போனவர்கள். அப்போ அவளுடைய நிலையிலேருந்து அதனாலதான் வந்து மீமாம்சகர்கள் வந்து சன்னியாசிகளை ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தா. ஏன்னா யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுகுயாத்துன்னு வாக்கியம் இருக்கு. இருக்கிற வரைக்கும் அக்னிஹோத்திரத்தை பண்ணிட்டு தான் இருக்கணும்னு. அப்போ அதை நீ வந்து தாண்டறியே அப்படிங்கிற விசாரம். அதனாலதான் மண்டன விஸ்வரரை பார்க்க பகவத்பாதாள் வந்து போகும்பொழுது மண்டன விஸ்வர் பார்க்க மாட்டேன்ட்டாராம். சாத்தம் நடந்துட்டு இருக்கு. சன்னியாசியை பார்க்கறதாவது. சன்னியாசிகளை பார்க்கிற வழக்கம் இல்லாம பார்த்தாலே பாபம்னு இருந்தாராம் அவர். வாத பிக்ஷை கொடுன்னு போய் கேட்கிறாரு. மாஹிஷ்மதி நதிக்கரையில போய் ஆச்சாரியால் போய் வாத பிக்ஷை வேணும், இன்னைக்கு சிராத்தம், இன்னைக்கு முடியாது, நான் பார்க்க மாட்டேன் சன்னியாசிய, நாளைக்கு வான்னு அனுப்பி விட்டுறாரு. அதனால மீமாம்சகர்கள், பூர்வ மீமாம்சகர்கள் சன்னியாசிகளையே ஏத்துக்கிறது இல்லைன்ற ஒரு நிலைப்பாட்டுல இருந்தா. ஏன்னா அந்த வித்தியாசம் இருக்கு. பிரம்மவஸ்துவ ஆராதிக்கிற ஸ்வரூப ஒரு கிரமத்துல இருக்கிறவர்கள் எப்படி கர்மகாண்டத்தை வந்து எடுத்துட்டு போக முடியும்ன்றதும் இருக்கு. ஆனாலும் ரெண்டுமே ஈஸ்வரன் தானே. இதுக்கப்புறம் தான் அவனே அதுக்கு போனான். இந்த வைதிகமான மார்க்கத்துல இருந்து அந்தக்கரண சுத்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் சன்னியாச மார்க்கம் எடுத்துக்க முடியும். அப்போ இது இல்லாம முதல் படியே ஏறாம கடைசி படிக்கு போக முடியாது. அதுக்காக முதல் படியே பிடிச்சுன்னு தொங்கிட்டு இருக்கவும் முடியாது. மேல போய் தான் ஆகணும். ரெண்டுத்துக்கும் அதனுடைய சந்தர்ப்பத்துல அதுக்கான நிலை இருக்கு ஒழிய ஒண்ணு இன்னொன்னுக்கு அப்போசிட் கிடையாது, காம்ப்ளிமெண்டரி. தஸ்மாத் த்வயான வக்தவ்யம் புனரேவம் வச்சோத்விஜா. திருப்பி இந்த மாதிரி நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு ததீச்சியை பார்த்து சொல்றான். சர்வைர் பவத்பிஹி கர்த்தவ்யோ யஜ்ஞோமே சபலோ மகான். ஒழுங்கா யஜ்ஞத்தை எப்படி சாபல்யம் அடைய வைக்கிறதுன்னு பாருங்கோ. ஏதத் ஸ்ருத்வா வசஸ்தஸ்ய ததீச்சிர் வாக்கியம் அப்ரவீத். இது கேட்டவுடனே ததீச்சிக்கு இன்னும் ஒரு துக்கமாயிடுறது. அவர் சொல்றார், ததீச்சிர் வாச்ச சர்வேஷாம் ரிஷி வர்யானாம் சுராணாம் பாவிதாத்மனாம் அனயோயம் மகான் ஜாதோ வினாதேன மகாத்மனா விநாசோ அபி மகான் சத்யோ ஹி அத்ரத்யானாம் பவிஷ்யதி ஏவம் உக்த்வா ததீச்சோ அசௌ ஏக ஏவ விநிர்கதः. கிளம்பி போயிட்டார் ததீச்சி. என்ன சொல்லிட்டு போறாருன்னா, சர்வேஷாம் ரிஷி வர்யானாம் சுராணாம் பாவிதாத்மனாம் அனயோ அயம் மகான் ஜாதா வினாதேன மகாத்மனா விநாசா. இங்க இருக்கேளே, இத்தனை ரிஷிகள் இருக்கேள், தேவர்கள் இருக்கேள், பெரிய பெரிய மனுஷாலாம் இங்க இருக்கேள். நீங்க இங்க உட்கார்ந்துட்டு ஈஸ்வரனை கூப்பிடாம பண்ற யஜ்ஞத்தினால விநாசம் தான் உங்களுக்கு ஏற்பட போறது. விநாசோ அப்படி மகான் சத்யோ, உடனே உங்களுக்கு விநாசம் ஏற்படுறதுக்கான காலம் வந்துடுத்து. அத்திரத்தியானாம் பவிஷ்யதி, இங்க யாரெல்லாம் இருக்கேளோ எல்லாருக்கும் விநாசம் ஏற்படதான் போகிறது. ஏவமுக்த்வா ததீச்சா அசா வேக ஏவ விநிர்கதா. தனியா கிளம்பி போயிட்டாராம் அந்த இடத்துல. இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. ஏன்னா நல்ல விஷயம் நடக்கிறதுன்னு ஒரு இடத்துக்கு போறோம், அங்க அமங்கலமான விஷயம் நடக்கிறது, தப்பு நடக்கிறதுனா அதை நம்ம ஏன் சாட்சிக்கணும் அப்படின்னு கிளம்பி வந்துடுறது நல்லதுன்னு வாக்கியம். அந்த காலத்துலாம் அப்படிதான் பாப்பாது. அப்ப ஈஸ்வரனை கூப்பிடாம நீ பண்ற யஜ்ஞம் இது விநாசத்துக்கான இது, அதுல பங்கேற்று இருக்கணும்ட்டு கிளம்பிட்டார் ததீச்சி. யஜ்ஞவாட்டாச்ச தக்ஷஸ்ய துவரிதா சுவாசிரமம் யயௌ. தக்ஷ யஜ்ஞவாட்டையிலேருந்து கிளம்பி ஆசிரமத்துக்கு போயிட்டாராம். முனௌ விநிர்கதே தக்ஷா பிரகசன்னிதம் அப்ரவீத். தக்ஷன் அதை பத்திலாம் கவலைப்படல. அவன் புன்சிரிப்போட சொல்றான், கதஹா சிவப்பிரியோ வீரோ ததீச்சிர் நாமதா ஆவிஷ்டசித்தா மந்தாஸ்ச மித்யா வாதரதா கலாஹாம். இந்த மூடன் ததீச்சி கிளம்பி போயிட்டான். சிவப்பிரியன், என்ன புத்தியில கலக்கம் இருக்கு, மந்த புத்தியானவன், மித்யாவாதத்தை தப்பு தப்பான விஷயத்தை பேசிட்டு கிளம்பி போயிட்டான். என்ன அப்படிப்பட்டவனை வந்து நம்ம வந்து ரொம்ப
இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டாம், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம்னு மற்றவாளை பார்த்து சொல்றான். வேதபாக்கியா துராச்சாராக, ஏன்னா மற்றவாளும் கிளம்பி போயிட்டா யஜ்ஞம் நடக்காதே. அதனால வேதபாக்கியாக துராச்சாராக தியாஜ்யாக தேஹி அத்திர கர்மணி. யாரெல்லாம் வேத பாக்கியமா இருக்காளோ அவள் எல்லாத்தையும் நம்ம இந்த கர்மால சேர்த்துக்க கூடாது. அதனால ததீச்சியும் அதுல சேர்ந்தவர் தான். போன வரைக்கும் சந்தோஷம்ன்றான். வேதவாத ரதா யூயம் சர்வே விஷ்ணு புரோகமாக. நீங்கள்லாம் விஷ்ணு புரோகமர்களா இருக்கிற நீங்கள்லாம் வேதத்தை பத்திய ஞானமுடையவர்கள். மகாவிஷ்ணு இருக்கார், பிரம்மா இருக்கார், நீங்கள்லாம் ரிஷிகள்லாம் இருக்கேள். யஜ்ஞம் மே சபலம் விப்ராஹா குர்வந்தூஹி அச்சிராதிவா. நீங்கள்லாம் என்னுடைய யஜ்ஞத்தை சாபல்யம் பண்ணி கொடுங்கோ. ததாதே தேவ யஜனம் சக்ருஹு சர்வே மகர்ஷயா. அதனால தேவர்களுக்கு ஆகுதி கொடுத்து ரிஷிகள்லாம் இந்த யஜ்ஞத்தை நடத்துமோன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான். ஏதஸ்மின் அந்தரே தத்ர பர்வதே கந்தமாதனே தாராகிருஹே விமானேன சகீ பரிவாரிதா தாக்ஷாயினி மகாதேவி சகார விவிதாஸ்ததா क्रीडा विमान मध्यस्था कन्दुकाद्या सहस्रशः क्रीडासक्ता तदा देवी ददर्शात महासती यज्ञं प्रयान्तं सोमं च रोहिण्या सहितं रघुं को गमिष्यति चन्द्रोऽयं विजये पृच्छसत्वरं तयोक्ता विजया देवी तं पप्रच्छया यतोचितं कथितं तेन तत्सर्वं दक्षस्य एव मखादिकं तच्छ्रुत्वा त्वरितो देवी विजया जातसम्भ्रमा கதையாமாச தற்சர்வம் எதுக்தம் சசினாபிஷம். இதுக்கு நடுவுல கந்தமாதன பர்வதத்துல தாராகிருகம் அப்படிங்கிற இடத்துல விமானத்துல அம்பாள் சகிக்களோட விளையாடின்னு இருக்காளாம். சகிபி பரிவாரிதா தாக்ஷாயினி மகாதேவி. தாக்ஷாயினி ஆகிய அம்பாள் பலவிதமான கிரீடா விமான மத்தியஸ்தா, மேல இருக்கக்கூடிய விமானம்னா மாடியில பந்து விளையாடின்னு இருக்காளாம். கந்துகாத்யா சஹஸ்ரஷா. என்ன அம்பாள் யுவதி தானே தாக்ஷாயினி, சின்ன பொண்ணு. அதனால கிரீடாசக்தா. அப்போ விளையாடின்னு இருக்கும் பொழுது அங்க பார்த்தா யாரு போறான்னு அங்க பாக்குறா. சோமம், சந்திரன் போகிறாராம் வேக வேகமா. ரோஹிணியா சகிதம், ரோஹிணியோட சந்திரன் கிளம்பி போயிட்டு இருக்கார். எங்க போறாருன்னு போய் கேட்டுண்டு வா அப்படின்னு விஜயான்ற சகியை கூப்பிட்டு அம்பாள் சொல்றா. விஜயா போய் சந்திரன் கிட்ட கேட்ட உடனே சந்திரன் தக்ஷ யஜ்ஞத்துக்கு போகிறேன் அப்படின்னு வந்து விஜயாட்ட சொல்ல, விஜயா அங்கேருந்து வந்து அம்பாள் கிட்ட வந்து சந்திரன் சொன்ன விஷயம் முழுக்க சொல்றார். அதுக்கப்புறம் தான் அம்பாளுக்கே தெரியறது யஜ்ஞம் நடந்துட்டு இருக்கு தன்னுடைய அப்பாவனுடைய இதுல தலைமையில. அதுக்கு தான் கூப்பிடப்படவில்லைன்னு புரிஞ்சுக்கிறா அம்பாள். விமரிஷ்ய காரணம் தேவி கிமாஹ்வானம் கரோதி ந தக்ஷஹா பிதாமே மாதாஜ விஸ்மிருதா மாம் குதோதுனா. எப்படி எங்க அப்பா அம்மா என்ன மறந்தா, பேர்பட்ட ஒரு யஜ்ஞம் நடக்கிறது, சந்திரன் மாதிரியான பெரிய பெரிய தேவர்கள்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு யஜ்ஞம் எங்க அப்பாத்துல நடக்குதுங்கிற பொழுது என்ன கூப்பிடாம விட்டுட்டாளேன்னு வருத்தப்படுறா. பிச்சாமி சங்கரம் சாத்திய காரணம் கிருத நிச்சயா ஸ்தாபயித்வா சகீஸ்தத்ர ஆகதா சங்கரம் பிரதி. நான் போய் சங்கரன்ட்ட பரமேஸ்வரன்ட்ட இதை பத்தி கேட்கிறேன், எதனால வந்து என்னை வந்து நம்மள தியாகம் பண்ணிட்டு இந்த மாதிரியான ஒரு யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்காரப்பா, மறந்து போயிட்டாரா, என்ன காரணம் தெரியலையேன்னு அம்பாள் ததரிஷதம் சபா மத்தியே திலோஜனம் அவஸ்திதம். போய் பார்த்தா பரமேஸ்வரன் உட்காண்டிருக்கார் சபா மத்தியத்துல. சுவாமி ஏகா, இப்ப சொன்னமே ஒருத்தராக உட்காண்டிருக்கார். உமையாசகா நம்ம சொல்றோம், ஆனா பரமேஸ்வரன் அப்பப்பதான் உமையாசகா. பிரளயத்துக்கு அப்புறம் ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கார். அம்பாள் என்ன ஆறான்னா, அம்பாள் அவ்யாகிருத அவஸ்தைக்கு போயிடுறான். அதனாலதான் அப்பர்ணான் பேர் அப்ப அம்பாளுக்கு, இலை இல்லாமல் அவ்யாகிருதமான தேவி. அப்புறம் திருப்பி வியக்தமாகும் பொழுது சிருஷ்டி அம்பாள் திரும்பி வரா. சபா மத்தியே திலோஜனம் அவஸ்திதம். ஈஸ்வரன் உட்கார்ந்து இருக்கார், அதை பார்க்கிற அம்பாள். கணை பரிவிருத்தம் சர்வைஹி, பல கணங்கள் சுவாமியை சுத்தி உட்கார்ந்துருக்கான். யாரு அந்த கணங்கள்னா சண்ட முண்டாதிபிஸ்ததா, சண்டன் முண்டன் முதலானவர்கள். இன்னொன்னு வரிசையா லிஸ்ட் பண்றது புராணம். கணோ பிருங்கிஹி ததா நந்தி சைலாதோஹி மகாதபாஹா. என்ன பிருங்கி இருக்கார், நந்தி இருக்கார், சைலாதன் இருக்கான், மகாகாலஹா மகாச்சண்ட மகாமுண்டஹா மகாசிராஹ தூம்ராட்சா தூம்ரகேதுஷ்ச தூம்ரபாதஹா ததைவ ச. சிவகணங்கள் எல்லாம் லிஸ்ட் பண்ணிட்டே போறது. மகாகாலன்,
महाचण्डन् महामुण्डन् महाशिरन् धूम्राक्षन् धूम्रकेतु धूम्रपादन् ஏதே சான்யேச்ச பகவோ கணா ருத்ரானுவர்த்தினா. ருத்ரன் கூடவே இருக்கக்கூடியதாகிய இந்த கணங்கள்லாம் அந்த கைலாச பர்வதத்துல இருக்கான். கேச்சித் பயானகா ரௌத்ராஹா கபந்தாஸ்ச ததாபரே. சில கணங்கள்லாம் பார்க்கவே பயங்கரமா இருக்கான். கபந்தாஸ் ததாபரே, கழுத்து இல்லாத, கழுத்துக்கு மேல ஒண்ணும் இல்லாம இருக்கான். ரௌத்ரனா இருக்கான். விலோச்சனாஸ்ச, ஒரு கண் இருக்கிறது. கேச்சித் வக்ஷோஹீனாஹா, கண்ணு இல்லாதது. பூத பிரேத பிசாசன் கணங்கள் எல்லாத்துக்கும் எதிரா சுரூபம்னா பரமேஸ்வரன் தான் சுரூபம். எதெல்லாம் இருக்குன்னு இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது ஈஸ்வரன். அந்த சக்திகள் எல்லாம் ஈஸ்வரன் அதீனமாக இருக்கு. கோரமான சக்திகளா இருந்தாலும் சரி, சௌமியமான சக்திகளா இருந்தாலும் சரி, எல்லா கணங்களுக்கும் ஈஸ்வரனுடைய சக்தி தான் எல்லாம். தேவதா கணங்கள் முழுக்க இந்த சிவகணங்களாகவும் இந்த சக்தி, அதாவது சிருஷ்டி பண்ற சக்தியும் ஈஸ்வரன், சம்ஹாரம் பண்ற சக்தியும் ஈஸ்வரன் தான். பேர் பெரிய பெரிய ஃபோர்ஸஸ் எல்லாம் ஈஸ்வரனுடைய சுரூபமா தான் இருக்கு. ஏவம் பூதாஸ்ச சதசஹ சர்வே தே கிருத்திவாசசஹ ஜட்டா கலாப சம்பூதாः சர்வே ருத்ராட்சபூஷணாः ஜிதேந்திரியாः வீதராகாः சர்வே விஷய வைரிணாः ஏவி சர்வைஹி பரிவிரதः சங்கரோ லோகசங்கரः. ஆனா பாக்குறதுக்கு தான் இப்படி இருக்கான் கணங்கள்லாம். என்ன கண் இருக்கு இல்லைன்னாலும் எல்லாம் ஜட்டை வச்சுட்டு இருக்கான். ஜட்டா கலாப சம்பூதாக, ஈஸ்வரன் மாதிரியே கிருத்திவாசன் பேர் பரமேஸ்வரன். சர்வேதே கிருத்திவாசா, எல்லாரும் ஈஸ்வரன் மாதிரியே இருக்கலாம். இன்னும் நூத்துக்கணக்கான சதசகா நூத்துக்கணக்கான கணங்கள் ஜட்டா கலாபத்தோடு சர்வே ருத்ராட்சபூஷணாக, எல்லாம் ருத்ராட்சத்தை போட்டு ஜிதேந்திரியாக வீதராகாக, எல்லாம் ஆசைகள் அற்றதவையாக, சர்வே விஷய வைரினாக ஏபி சர்வை பரிவிரதாக சங்கரோ லோகசங்கரா. பரமேஸ்வரன் இந்த மாதிரி கணங்களால சூழப்பட்டு கைலாசத்தில் அமர்ந்திருக்காருன்னு அந்த அந்த ஒரு இமேஜரிய புராணம் கொடுக்கறது. எப்படி இருக்கு கைலாசம், இன்னும் அப்சரஸ் இருக்கு அப்படின்னு இந்திரலோகத்தை சொல்ற மாதிரியா சொல்ல முடியும்? பரமேஸ்வரனுடைய சபை ஃபுல்லா கணங்களால வீதராகமாக, ஜிதேந்திரியமாக, ருத்ராட்ச பூஷணர்களாக, அப்பேற்பட்ட கணங்களால சூழப்பட்டிருக்கார். திருஷ்டஸ்தயா உபவிஷ்டா ஆசனே பரமாத்புதே, அற்புதமான ஆசனத்துல பரமேஸ்வரன் உட்கார்ந்து இருக்கார். ஆக்ஷிப்த சித்தா சகசா ஜகாம சிவசந்நிதம், சிவசந்நிதியில போய் உட்கார்றாளாம் அம்பாள் பக்கத்துல. சிவேன ஸ்தாபிதா ஸ்வாங்கே பிரீத்தி யுக்தே நவல்லபா, பிரீத்தியோட போய் பரமேஸ்வரன் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு கேட்கிறா அம்பாள். பிரேம் நோதிதா வச்சோபிஸ்ஸா பகுமான புரஸ்ஸரம் கிமாகமன காரியம் மே வத சீக்கிரம் சுமத்தியமே ஏவமுக்த்வா ததா தேன உவாச்சா சிதலோச்சனா. பரமேஸ்வரன் பிரேமையோடு அம்பாளை பார்த்து கேட்கிறார், கிம் ஆகமனம் காரியம், என்னத்துக்காக வந்திருக்கீங்க சொல்லு அப்படின்னு. அப்போ அம்பாள் பதில் சொல்றா, ஏவமுக்தா ததா தேன உவாச்ச அசிதலோச்சனா. கருவிழிகளோடு இருக்கக்கூடிய அம்பாள் அசிதலோச்சனம்னு, அம்பாளோட கண்ணு அந்த கருப்பா இருக்கான். அம்பாளோட சீமாந்தத்தை பத்தி சொல்லும் பொழுது சௌந்தரிய லஹரியில அந்த கலேரேகாஸ்திஸ்ரா ஒண்ணு, அதே மாதிரி தவ வதன சௌந்தர்ய லஹரி பரிவாக ஸ்ரோதரணீரிவ சீமந்த சரணிஹி வஹந்தி சிந்தூரம் பிரபல கபரீபார திமிர துஷாம் பிருந்தைஹி பந்தீகிருதம் இவ நவீனார்க்க கிரணம்னு அந்த ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது அம்பாளோட சிரசுல இருக்கக்கூடிய அந்த சீமந்தத்தை சுத்தி இருக்கக்கூடிய முடி இருக்கே, அதனுடைய கருப்பு இருட்டுக்கு சமமாக எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த சிந்தூரம் இருக்கே, அது சந்திரனாக பார்த்துதான் அந்த இருட்டெல்லாம். ஏன்னா எப்பவுமே அந்த பாலார்க்க சந்திரன் வந்து வரும்பொழுது இருட்டெல்லாம் பயந்து ஓடி போயிடுமா. இப்போ அம்பாள் தலையில உட்கார்ந்துட்டு இருக்கோன்றதுனால இந்த சிந்தூரம் இருக்கே அம்பாளோட வகுட்டுல இருக்கிறது, இதுதான் சூரியன், பாலசூரியன் எடுத்துட்டு அந்த இருட்டெல்லாம் முடியல உட்கார்ந்துட்டு சூரியனை வந்து கைதி பண்ணி வச்சுட்டு இருக்கு அப்படின்னு அங்க எழுதுற சௌந்தர்ய லஹரியில. அந்த பாட்டினுடைய அழகுல தான் சௌந்தர்ய லஹரின்னு அந்த கிரந்தத்துக்கு பேர் வந்ததுன்னு சொல்றது. அதனால அங்க அம்பாளினுடைய
சிரஸ் எப்படி கருப்பா இருக்குன்னு அங்க சொல்றதோ, இங்க உவாச்ச அசிதலோச்சனான்னு அம்பாளுடைய கண் விழிகள் நல்ல அடர்த்தியான கருப்பாக இருக்கான். அப்பேற்பட்ட அம்பாள் சுவாமி கிட்ட இதை கேட்கிறா அப்படின்னு சதி உவாச்ச. என்ன கேட்கிற அம்பாள் நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. धन्यवाद.